Hello friends, welcome to Fantasy Guru Tamil YouTube channel. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல பெல் ஐகான் டச் பண்ணி ஆல்ல கொடுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்களை உடனுக்குடன் பாருங்க. இன்னைக்கு இந்த வீடியோல டெல்லி அண்ட் மும்பை இந்த ரெண்டு டீமோட பிளேயர் ஸ்டாட்ஸை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இந்த பிளேயர் ஸ்டாட்ஸ்னா பெருசாக ஒன்றும் இல்லைங்க. ரெண்டு டீம்ல இருக்க பிளேயரோட ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வெனு ரெக்கார்ட் பிளஸ் ரீசன்ட் ஃபார்ம்ல எப்படி இருக்காங்க அப்படிங்கறத டீட்டெயிலாக பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஓகே, இப்போ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த பர்டிகுலர் மேட்சோட 7 கிராண்ட் லீக் டெமோ டீம் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம சேனல்ல வந்து கொடுத்துருக்கோம். பார்க்காதவங்க போய் நம்ம சேனல்ல போய் பாருங்க, டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா 27ஆம் தேதி வந்து நடக்க இருக்கு. டைமிங் மதியம் 3:30 மணிக்கு வந்து இந்த மேட்ச் நடக்குதுங்க. இதே பர்டிகுலர் டேட்ல வந்து பாத்தீங்கன்னா 2 மேட்ச் இருக்கு. மதியம் ஒரு மேட்சும் நைட்டு 7:30 மணிக்கு ஒரு மேட்சும் வந்து இருக்குதுங்க. ஓகே, இந்த மேட்ச் எங்க நடக்குதுன்னு பார்த்தோம்னா அருண் ஜெட்லி ஸ்டேடியம் டெல்லியில தாங்க இந்த மேட்ச் வந்து நடக்குது. இப்போ வாங்க, நீங்களும் நம்ம டெலிகிராம் சேனல்ல வந்து ஜாயின் பண்ணலைன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்க. லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல கிராண்ட் லீக் அண்ட் ஸ்மால் லீக் டெமோ டீம் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம பிச் ரிப்போர்ட் லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல பாத்தீங்கன்னா பிச் ரிப்போர்ட் மஸ்ட் முக்கியங்க, அது வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஏன்னா லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல எதுக்கு சாதகமா இருக்கு அப்படிங்கறது சொல்லியிருப்பாங்க. ஸோ அது நாங்க வந்து இப்ப கொடுத்துட்டு இருக்கோம். டாஸ் போட்டதுக்கு அப்புறம் டாஸ் யார் வின் பண்ணியிருக்காங்க, வின் பண்ணவங்க பேட்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்களா, பவுலிங் சூஸ் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறதும் இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம ரெண்டு டீம்ல இருக்க பிளேயிங் 11 லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர் டாஸ் போட்டதுக்கு அப்புறம் ரெண்டு டீம்ல இருக்க பிளேயிங் 11 ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா, இல்ல அதே ஆள் தான் இருக்காங்களா அப்படிங்கிறது ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. ஓகே, அடுத்த நீங்களும் நம்ம ஃபோக்கஸ் 11 ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணலாம், மறக்காம இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வெர்ட் கோட் வந்து பாத்தீங்கன்னா FG. இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் நீங்க ஸ்மால் லீக்ல ப்ளே பண்றீங்கன்னா ரொம்ப 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 சப்போர்ட்டபுளா இருக்குங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஆப்ல நீங்க ஒரு 10,000 ரூபாய் வின்னிங் அமௌண்ட்டுக்கு வந்து ப்ளே பண்றீங்கன்னா வெறும் 5,448 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா போதும். பட் அதர் ஆப்ல பொறுத்த வரைக்கும் 5,750 ரூபாய் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ மற்ற ஆப்பை கம்பேர் பண்ணும்போது இந்த ஆப்ல உங்களுக்கு கிட்டத்தட்ட 302 ரூபாய் சேவிங்ஸ் ஆகுங்க. ஸோ ஸ்மால் லீக்கு ஃபோக்கஸ் 11 ஆப் மஸ்ட் ஒரு ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த ஆப்ல 5+1 அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. 5+1ல பெருசா ஒன்றும் இல்லைங்க. மற்ற ஆப்லாம் வந்து போகும்போது 7+4 10+1 ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த ஆப்ல 5+1 ஒரு டீம்ல இருந்து ஒரு 5 பேரும் இன்னொரு டீம்ல இருந்து ஒருத்தரை பிக் பண்ணி கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் கொடுத்து நீங்க ப்ளே பண்ணலாம். அது மட்டும் இல்லாம 10+1ங்கிற ஆப்ஷனும் இருக்கு, மற்ற அதர் ஆப்ஷனும் இந்த ஆப்ல வந்து இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஆப்ல GST அப்படிங்கிறது ஒண்ணுமே கிடையாதுங்க. நீங்க ஒரு 10,000 ரூபாய் டெபாசிட் பண்றீங்க, அந்த டெபாசிட் மணி வந்து டைரக்டா உங்க வந்து வேலட்ல வந்து ஏறிக்கும். ₹1 கூட இவங்க வந்து GSTங்கிறத பிடிக்கவே மாட்டாங்க. ஸோ மறக்காம ஃபோக்கஸ் 11 ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து பாத்தீங்கன்னா FG. ஓகே, இப்போ அடுத்ததா ரெண்டு டீமோட பிளேயிங் 11ல யார் யார் இருக்கா அப்படிங்கறத வந்து பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் டெல்லி கேபிட்டலோட பிளேயிங் 11ல யார் யார் இருக்காங்கன்னு பார்ப்போம். பிருத்வி ஷா, ஜாக் ஃப்ரெஷர் மெர்க்கம், அக்சர் பட்டேல், சாய் ஹோப், ரிஷப் பந்த், ட்ரஸ்டன் ஸ்டப்ஸ், அபிஷேக் பூரல், குல்தீப் யாதவ், ஆண்ட்ரல் நோட்ரிச், முகேஷ் குமார், கலீல் அகமத், இவங்க வந்து பாத்தீங்கன்னா டெல்லி கேபிட்டலோட பிளேயிங் 11 வந்து இருக்காங்க. ஓகே, இப்போ அடுத்ததா மும்பை இந்தியன்ஸோட பிளேயிங் 11ல யார் யார் இருக்காங்கன்னு பார்ப்போம். ரோஹித் சர்மா, இஷான் கிஷான், ஹர்திக் பாண்டியா, திலக் வர்மா, நலில் வாதர், டிம் டேவிட், ஷெப்பர்ட், கோட்ஸி, சாவல் அண்ட் பும்ரா. அடுத்து பாத்தீங்கன்னா நுவான் துசாரா. இதுல வந்து பாத்தீங்கன்னா இம்பேக்ட் பிளேயரா சூரியகுமார் யாதவ் வந்து இம்பேக்ட் பிளேயரா உள்ள வந்து இறங்குறாருங்க. இப்ப அடுத்ததா ரெண்டு டீமோட பிளேயர் ஸ்டாட்ஸ் யார் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டெல்லி கேபிட்டலோட பிளேயரோட ஸ்டாட்ஸை பத்தி பார்ப்போம். இதுல வந்து பாத்தீங்கன்னா பிரித் சாவ்லா பொறுத்த வரைக்கும் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட்ல 12 மேட்சை பிளே பண்ணி 209 ரன் எடுத்திருக்காரு. 19ங்கிறத ஆவரேஜா வந்து வச்சிருக்காருங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆகட்டும் செகண்ட் இன்னிங்ஸ் ஆகட்டும் ரெண்டுலையுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20+ ரன்னுங்கிறத ஆவரேஜா வச்சுட்டு வர்றாரு. ஹெட் டு ஹெட்டை பொறுத்த வரைக்கும் வெறும் எடுத்துக்கிட்டோம்னா 20 மேட்சை பிளே பண்ணி 431 ரன் அடிச்சிருக்காரு. 21ங்கிறத ஆவரேஜா வச்சிருக்காரு. இதுல ரெண்டு இன்னிங்ஸுமே ஒரு 25+ ரன் ஆவரேஜா வச்சிருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸ்ல ஒரு நல்ல ரெக்கார்ட் வச்சிருக்காரு. மஸ்ட் செகண்ட் இன்னிங்ஸ்ல ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப அடுத்த வந்து பாத்தீங்கன்னா ஜாக் ஃப்ரெஷர் மெர்க்கம் பொறுத்திருக்கும் ஹெட் டு ஹெட்ங்கிறது தாங்க அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச். பட் வெலுன்னு பொறுத்தவரைக்கும் 2 மேட்சை பிளே பண்ணி 88 ரன் அடிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 23 ரன்னும் செகண்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் 65 ரன்னுங்கிற வரையும் அடிச்சிருக்காருங்க.
ஸோ இவரோட ரீசன்ட் ஃபார்மும் பார்த்தீங்கன்னாலும் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஃபார்ம்ல தான் இருக்காரு. மஸ்ட் இவரெல்லாம் ஒரு டீம்ல வந்து கேப்டன் வைஸ் கேப்டனா கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, இப்போ அடுத்ததா அக்ஷர் பட்டேல். அக்ஷர் பட்டேலோட ஹெட் டு ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் 20 மேட்சை பிளே பண்ணி 14 விக்கெட் எடுத்திருக்காரு. பிளஸ் 261 ரன்னுங்கிறத எடுத்திருக்காருங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 128 ரன் எடுத்திருக்காரு. 8 மேட்ச்ல 8 முறை விக்கெட் எடுத்திருக்காருங்க. செகண்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் 8 மேட்ச் பிளே பண்ணி 133 ரன் அடிச்சிருக்காரு. 11 மேட்சுக்கு 6 விக்கெட் வரையும் எடுத்திருக்காருங்க. இப்போ வெறும்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 17 விக்கெட் எடுத்திருக்காரு. கிட்டத்தட்ட 21 மேட்சை பிளே பண்ணி 17 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. பிளஸ் 429 ரன் வரையும் அடிச்சிருக்காருங்க. இதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆகட்டும் செகண்ட் இன்னிங்ஸ் ஆகட்டும் போத் பவுலிங் போடும்போது மஸ்ட் இவரை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ரெண்டுலையுமே ஒரு நல்ல ரெக்கார்டு வச்சிருக்காரு. பேட்டிங் ஆர்டர் வந்தாலும் ஒரு 60+ ரன் வந்து அடிச்சிருக்காருங்க. லாஸ்ட் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா 1 டவுனா வந்து பேட்டிங் இறங்கினது கரெக்ட்னு சொல்லிட்டு 60+ ரன் அடிச்சு ஒரு விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. மஸ்ட் இவரா ஒரு டிஃபென்சிவ் விக்கெட் கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ அடுத்ததா சாய் ஹோப்போட 8 விக்கெட் ரெக்கார்டு இதாங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் இவர் வந்து விளையாடுறாரு. 8 விக்கெட் ரெக்கார்டு பெருசா ஒன்றும் இல்லை. வெறும் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு மேட்ச் பிளே பண்ணி 5 ரன் தான் அடிச்சிருக்காரு. வெறும் கொஞ்சம் ஒஸ்டா தான் இருக்காரு. பேட்டிங் ஆர்டர்லையும் சொல்லிக்கிற மாதிரி எதுவும் இல்லைங்க. ரீசன்ட் ஃபார்ம் வந்து கொஞ்சம் 20+ ரன்னுக்குள்ளாரே அவுட் ஆயிடுறாரு. இப்போ அடுத்ததா ரிஷப் பண்ட் பொறுத்த வரைக்கும் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட்ல 27ங்கிறத ஆவரேஜா வச்சிருக்காரு. 15 மேட்சுக்கு 373 ரன் வந்து அடிச்சிருக்காருங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 64ங்கிறத ஆவரேஜா வச்சிருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸ்ல 11 தான் ஆவரேஜா வச்சிருக்காரு. ஸோ ஹெட் டு ஹெட் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து பாருங்க. வெறும் எடுத்துக்கிட்டீங்கன்னா 42ங்கிறத ஆவரேஜா வச்சிருக்காரு. 33 மேட்சுக்கு 1235 ரன் வந்து அடிச்சிருக்காருங்க. ஸோ வெனுல ரொம்ப சூப்பரான ரெக்கார்டை வச்சிருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஃபார்ம்ல இருக்காருங்க. இப்போ வந்து அவர் வேற லெவல்ல ஆடுறாருன்னு தான் சொல்லணும். ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பரான ஃபார்ம்ல அவர் வந்து பேட்டிங் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ அடுத்த ட்ரஸ்டன் ஸ்டாப்ஸை பொறுத்த வரைக்கும் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட்ல ஒரு மேட்ச் தான் பிளே பண்ணியிருக்காரு. அதில் 71 ரன் வந்து அடிச்சிருக்காரு. அதுவும் செகண்ட் இன்னிங்ஸ்ல அந்த 71 ரன் வந்து அடிச்சிருக்காருங்க. வெறும் எடுத்துக்கிட்டீங்கன்னா 3 மேட்சை பிளே பண்ணி 36 ரன் தான் அடிச்சிருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸ்ல ஒரு மேட்ச்ல மட்டும் ஒரு 25 ரன் பிளஸ் அடிச்சிருக்காருங்க. ரீசன்ட் ஃபார்ம் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஃபார்ம்ல தாங்க இருக்காரு. மஸ்ட் இவரெல்லாம் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ அடுத்ததா அபிஷேக் பூரலோட ஹெட் டு ஹெட் ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் 41 ரன் அடிச்சிருக்காரு. ஒரு மேட்ச் வந்து பிளே பண்ணியிருக்காருங்க. அதுவும் செகண்ட் இன்னிங்ஸ்ல தான் அந்த 41 ரன்னுங்கிறத அடிச்சிருக்காரு. வெறும் எடுத்துக்கிட்டீங்கன்னா 4 மேட்சை பிளே பண்ணி 63 ரன் வந்து அடிச்சிருக்காரு. அது செகண்ட் இன்னிங்ஸ்ல ஒரு மேட்ச்ல மட்டும்தான் 40+ ரன் வரையும் அடிச்சிருக்காருங்க. ரீசன்ட் ஃபார்ம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 மேட்ச்ல மட்டும்தான் ஒரு 25+ ரன்னுக்கு மேல அடிச்சிருக்காரு. அடுத்தது குல்தீப் யாதவோட ஹெட் டு ஹெட் ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் 9 மேட்சை பிளே பண்ணி 7 விக்கெட் எடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 3 மேட்சுக்கு 3 விக்கெட்டும் செகண்ட் இன்னிங்ஸ்ல 6 மேட்சுக்கு 4 விக்கெட் அவர் எடுத்திருக்காருங்க. இப்போ வெறும் எடுத்துக்கிட்டீங்கன்னா 14 மேட்சை பிளே பண்ணி 14 விக்கெட் எடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 9 மேட்சுக்கு 10 விக்கெட்டும் செகண்ட் இன்னிங்ஸ்ல 4 மேட்சுக்கு 4 விக்கெட் வரையும் எடுத்திருக்காருங்க. ஸோ போத் வெனுங்கும் போது மஸ்ட் 2 இதுலையுமே ட்ரை பண்ணி பாருங்க. ரீசன்ட் ஃபார்மே ரொம்ப சூப்பரான ஃபார்ம்ல தான் இருக்காரு. மேட்சுக்கு 1 அல்லது 2 விக்கெட் வரையும் எடுத்துறாருங்க. அடுத்ததா ஆண்ட்ரல் நூட்ரஜை பொறுத்த வரைக்கும் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட்ல 8 மேட்சை பிளே பண்ணி 9 விக்கெட் எடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 2 மேட்சுக்கு 2 விக்கெட்டும் செகண்ட் இன்னிங்ஸ்ல 6 மேட்சுக்கு 7 விக்கெட் வரையும் எடுத்திருக்காருங்க. வெனுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 8 மேட்சை பிளே பண்ணி 7 விக்கெட் எடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 5 மேட்சுக்கு 4 விக்கெட்டும் செகண்ட் இன்னிங்ஸ்ல 3 மேட்சுக்கு 3 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. ஸோ செகண்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் மேட்சுக்கு 1 விக்கெட் வரையும் எடுத்துட்டு இருக்காருங்க. ரீசன்ட் ஃபார்முமே ரொம்ப நல்ல ஃபார்ம்ல தான் இருக்காரு. அடுத்ததான் முகேஷ் குமார் ஹெட் டு ஹெட் ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் ஒரு மேட்சை பிளே பண்ணி 2 விக்கெட் எடுத்திருக்காரு. அதுவும் செகண்ட் இன்னிங்ஸ்ல தான் அந்த விக்கெட்டை எடுத்திருக்காருங்க. வெறும் எடுத்துக்கிட்டீங்கன்னா 9 மேட்சுக்கு 8 விக்கெட் எடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 6 மேட்சுக்கு 5 விக்கெட்டும் செகண்ட் இன்னிங்ஸ்ல 3 மேட்சுக்கு 3 விக்கெட். போத் இவர் வந்து 2லையுமே கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. செகண்ட் இன்னிங்ஸ் மஸ்ட் இம்பார்ட்டன் கொடுத்து பாருங்க. ஓகே, இப்போ அடுத்த கலீல் அகமதோட ஹெட் டு ஹெட் ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் 5 மேட்சை பிளே பண்ணி 7 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 4 மேட்சுக்கு 7 விக்கெட்டும் செகண்ட் இன்னிங்ஸ்ல விக்கெட் எதுவும் பெருசாக எடுக்கலைங்க. ஸோ ஹெட் டு ஹெட்டை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரு நல்ல ரெக்கார்டு வச்சிருக்காரு. வெனுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 9 மேட்சை பிளே பண்ணி 4 விக்கெட் தாங்க எடுத்திருக்காரு. ஸோ வெனுவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஆவரேஜ் தாங்க, கொஞ்சம் ஒஸ்ட்னு தான் சொல்லணும். இப்போ அடுத்ததா சலாம் பொறுத்த வரைக்கும் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட்ல பெருசா எதுவும் இல்லைங்க. ஒரு மேட்ச் தான் பிளே பண்ணிருக்காங்க. விக்கெட் எதுவும் பெருசா எடுக்கல. வெனுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு மேட்சை பிளே பண்ணி 3 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. அதுவும் செகண்ட் இன்னிங்ஸ்ல அந்த விக்கெட் வந்து எடுத்திருக்காரு. ஓகே, இப்போ அடுத்ததா மும்பை இந்தியன்ஸோட பிளேயர் ஸ்டாட்ஸ் பத்தி பார்க்கலாம். ரோஹித் சர்மா ஹெட் டு ஹெட் ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் 33ங்கிறது ஆவரேஜா வச்சிருக்காரு. 34 மேட்ச் பிளே பண்ணி
1026ங்கிற ரன் வந்து எடுத்திருக்காருங்க. ஹெட் வெட்ல ரெண்டுலயுமே ஒரு நல்ல ரெக்கார்டு வச்சிருக்காரு. ரெண்டுலயுமே 30+ ரன்னுக்கு மேல தான் வச்சிருக்காருங்க. வெறும் எடுத்துக்கிட்டீங்கன்னா 37ங்கிறத ஆவரேஜா வச்சிருக்காரு. 19 மேட்சுக்கு 626ங்கிறத அடிச்சிருக்காருங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 4 மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா 30+ ரன்னுக்கு மேல வந்து அடிச்சிருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸ்ல ஒரு 1 3 கிட்டத்தட்ட ஒரு 6 மேட்சுக்கு மேல 7 மேட்சுக்கு மேல பாத்தீங்கன்னா 30+ ரன்னுக்கு மேல எடுத்திருக்காருங்க. போத் வெனுல 2 இன்னிங்ஸ்லுமே இவருக்கு வந்து ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நல்ல ஒரு ரெக்கார்ட் வச்சிருக்காரு. பாரதா இஷான் கிஷானை பொறுத்த வரைக்கும் ஹெட் ரெக்கார்ட்ல 52ங்கிற ஆவரேஜா வச்சிருக்காரு. 15 மேட்சுக்கு 507 ரன் வந்து அடிச்சிருக்காருங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 48ங்கிறது ஆவரேஜும் செகண்ட் இன்னிங்ஸ்ல 54ங்கிறத ஆவரேஜா வச்சிருக்காரு. போத் ஹெட் வெட்ல ரெண்டுலயுமே ஒரு நல்ல ரெக்கார்ட் வச்சிருக்காருங்க. வெனுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 118 ரன் அடிச்சிருக்காரு 5 மேட்சை பிளே பண்ணி. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரே ஒரு மேட்ச்ல மட்டும்தான் ஒரு 70+ ரன் அடிச்சிருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸ்லயும் ஒரு மேட்ச்ல மட்டும் ஒரு 30+ ரன் வச்சிருக்காரு. இவர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை பேட் பண்றாருன்னா கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப அடுத்ததா சூரியகுமார் யாதவ் பொறுத்த வரைக்கும் ஹெட் ரெக்கார்ட்ல 27ங்கிறத ஆவரேஜா வச்சிருக்காரு. 19 மேட்சுக்கு 352ங்கிற ரன் வந்து அடிச்சிருக்காருங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் 34ங்கிறத ஆவரேஜும் செகண்ட் இன்னிங்ஸ்ல 21ங்கிறத ஆவரேஜா வந்து வச்சிருக்காரு. போத் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரு நல்ல ரெக்கார்டு வச்சிருக்காருங்க. வெறும் எடுத்துக்கிட்டீங்கன்னா 132 ரன் அடிச்சிருக்காரு 10 மேட்ச் பிளே பண்ணி. ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரு மேட்ச்ல மட்டும்தான் ஒரு 25+ ரன்னுங்கிறத அடிச்சிருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸ்ல பெருசா எதிரே அடிக்கலைங்க. 20+ ரன்னுங்கிறது 20 to 25+க்குள்ளாரையே வந்து எல்லாரும் அவுட் ஆயிடுறாருங்க எல்லா மேட்சை பொறுத்தையும். இதுல வந்து பாத்தீங்கன்னா ரீசன்ட் ஃபார்ம்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50+ ரன் வந்து அடிச்சிருக்காரு. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேட்ச் பெருசா ரன் எடுக்காம அவுட் ஆயிட்டாருன்னா அடுத்த மேட்ச் பாத்தீங்கன்னா ஒரு 50+ ரன் வந்து அடிச்சிடறாருங்க. அதே மாதிரி தான் ஆயிட்டு இருக்காரு. ஸோ இப்போ லாஸ்டா அந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா 10 ரன்ல அவுட் ஆயிட்டாரு. ஸோ பர்டிகுலர் இந்த மேட்ச்ல ஒரு 50+ ரன் அடிப்பாருங்கிறது என்னோட கருத்தை நான் சொல்றேன். மஸ்ட் இவர் ஒரு டிஃபரன்ஸ் பிக்கா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்ததா திலக் வர்மாவோட ஹெட் ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் 4 மேட்சை பிளே பண்ணி 90 ரன் வந்து அடிச்சிருக்காருங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆகட்டும் செகண்ட் இன்னிங்ஸ் ஆகட்டும் ஒரு ஆவரேஜா வச்சிருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸ்ல ஒரு 40+ ரன் வந்து அடிச்சிருக்காருங்க. வெறும் எடுத்துக்கிட்டீங்கன்னா 2 மேட்சை பிளே பண்ணி 49 ரன் அடிச்சிருக்காரு. அதுவும் செகண்ட் இன்னிங்ஸ்ல தான் அந்த 41 ரன்னுங்கிறத அடிச்சிருக்காருங்க. போத் ஹெட் வெட்ல ஆகட்டும் வெல்ல ஆகட்டும் செகண்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் பண்றாருன்னா கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. ரீசன்ட் ஃபார்முமே ரொம்ப நல்ல ஃபார்ம்ல தாங்க இருக்காரு. மேட்சுக்கு ஒரு 30+ ரன் வரையும் ஆவரேஜா வந்து அடிச்சிட்டு இருக்காரு. அடுத்த ஹர்திக் பாண்டியா பொறுத்த வரைக்கும் ஹெட் ரெக்கார்ட்ல 22ங்கிறது ஆவரேஜா வச்சிருக்காரு. 14 மேட்சுக்கு 312ங்கிற ரன் வந்து அடிச்சிருக்காருங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் 211 ரன் அடிச்சிருக்காரு 9 மேட்சை பிளே பண்ணி. பிளஸ் 7 மேட்ச்ல 3 விக்கெட் வரையும் எடுத்திருக்காருங்க. செகண்ட் இன்னிங்ஸ்ல 101 ரன் வந்து அடிச்சிருக்காரு 9 மேட்சுக்கு. பிளஸ் 5 மேட்ச்ல 3 முறை வந்து விக்கெட் எடுத்திருக்காரு. ஓகே, இப்போ அடுத்த வெனுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 10 மேட்சை பிளே பண்ணி 3 விக்கெட் எடுத்திருக்காரு. பிளஸ் 142 ரன் வரையும் அடிச்சிருக்காருங்க. வெனுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்றாரு அப்படிங்கும்போது மஸ்ட் இவருக்கு வந்து ரிப்பன் கொடுத்து பாருங்க. இப்போ அடுத்ததா டிம் டேவிட்டை பொறுத்த வரைக்கும் ஹெட் ரெக்கார்ட்ல 4 மேட்சை பிளே பண்ணி 104 ரன் வரை அடிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரு மேட்ச்ல மட்டும் 45 ரன் அடிச்சிருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸ்லயும் ஒரு மேட்ச்ல 30+ ரன் வரை அடிச்சிருக்காருங்க. வெனுல வந்து கொஞ்சம் ஒஸ்டா தான் இருக்காரு. ஓகே, கோட்ஸியை பொறுத்த வரைக்கும் ஹெட் ரெக்கார்ட்ல ஒரு மேட்ச் பிளே பண்ணி 4 விக்கெட் எடுத்திருக்காரு. அவங்க செகண்ட் இன்னிங்ஸ்ல தான் அந்த விக்கெட் வந்து எடுத்திருக்காருங்க. வெனு வந்து இதான் ஒரு ஃபர்ஸ்ட் மேட்ச் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் பிளே பண்ண போறாரு. இப்போ அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா சாவ்லா பொறுத்த வரைக்கும் ஹெட் ரெக்கார்ட்ல 24 மேட்ச்ல 26 விக்கெட் வரையும் எடுத்திருக்காருங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 12 மேட்சுக்கு 13 விக்கெட்டும் செகண்ட் இன்னிங்ஸ்ல 12 மேட்சுக்கு வந்து பாத்தீங்கன்னா 13 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. ஸோ போத் ரெண்டுலயுமே வந்து பாத்தீங்கன்னா மேட்சுக்கு மேட்ச் ஒரு விக்கெட் வந்து கம்பல்சரி எடுத்திருக்காருங்க. வெறும்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 15 மேட்சுக்கு 16 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 11 மேட்சுக்கு 19 விக்கெட்டும் செகண்ட் இன்னிங்ஸ்ல 4 மேட்சுக்கு 6 விக்கெட் வரையும் எடுத்திருக்காருங்க. ஸோ வெனுவை பொறுத்த வரைக்கும் மேட்சுக்கு 2 அல்லது 3 விக்கெட் வரையும் எடுத்துக்கிட்டு இருக்காரு. மஸ்ட் இவர்லாம் வந்து ஒரு டிஃபரன்ஸ் கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த பும்ராவை பொறுத்த வரைக்கும் ஹெட் ரெக்கார்ட்ல 20 மேட்ச் பிளே பண்ணி 25 விக்கெட் எடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 8 மேட்சுக்கு 9 விக்கெட்டும் செகண்ட் இன்னிங்ஸ்ல 12 மேட்சுக்கு 16 விக்கெட் வரையும் எடுத்திருக்காருங்க. ஸோ ஹெட் ரொம்ப சூப்பரான ரெக்கார்டா வச்சிருக்காரு. வெறும்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 9 மேட்ச் பிளே பண்ணி 8 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 5 மேட்சுக்கு 4 விக்கெட்டும் செகண்ட் இன்னிங்ஸ்ல 4 மேட்சுக்கு 4 விக்கெட் வரையும் எடுத்திருக்காருங்க. இப்போ அடுத்ததா ஷெப்பர்டை பொறுத்த வரைக்கும் ஹெட் ஒரு மேட்ச் தான் பிளே பண்ணியிருக்காரு. அதுலயும் ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. பிளஸ் 39 ரன் வரையும் அவர் அடிச்சிருக்காருங்க. வெனுல தான் அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் இது மாதிரி தான் பிளே பண்ண போறாரு. இப்போ அடுத்ததா
துஷாரா பொறுத்த வரைக்கும் ஹெட்வேர்டா இருக்கட்டும் மெனுவா இருக்கட்டும் இதுதான் அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச். ரீசன்ட் ஃபார்ம்னு பாத்தீங்கன்னா ஒரு 2 மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா 1 அல்லது 3 விக்கெட் வரைக்கும் அதிகபட்சம் 5 விக்கெட் வரையும் எடுத்திருக்காருங்க. இப்ப அடுத்ததா பிளேயர் பேட்டில் பார்க்கலாம். அதாவது 2 டீமோட பிளேயரோட ஸ்டாட்ஸை வந்து பார்த்துட்டோம். இப்ப அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பிளேயர் பேட்டில் யார் யாருக்கு பேட்டில் இருக்கும் அப்படிங்கிறத டீட்டெயிலா பார்க்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா பிருத்திவிஷாவை பொறுத்த வரைக்கும் பும்ரா கிட்ட 22 பாலுக்கு 16 ரன் வந்து அடிச்சிருக்காரு. 4 இன்னிங்ஸ்ல 2 முறை வந்து விக்கெட் எழுந்திருக்காருங்க. மோஸ்ட்லி இவங்க 2 பேருக்கும் ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அடுத்ததா ரிஷப் பந்த் வந்து பும்ரா கிட்ட 13 இன்னிங்ஸ்ல 6 முறை விக்கெட் எழுந்திருக்காரு. 43 பாலுக்கு 48 ரன் தான் அடிச்சிருக்காரு. சரி, அப்ப முகமது நபி கிட்ட 2 இன்னிங்ஸ்ல 1 முறை விக்கெட் எழுந்திருக்காரு. 8 பாலுக்கு 17 ரன் தான் அடிச்சிருக்காரு. கோட்ஸி கிட்ட 1 இன்னிங்ஸ்ல 1 முறை விக்கெட் எழுந்திருக்காரு. 3 பாலுக்கு 1 விக்கெட் வந்து 1 ரன் தான் வந்து அடிச்சிருக்காருங்க. அடுத்ததா ட்ரஸ்டன் ஸ்டப்ஸ் பொறுத்த வரைக்கும் துஷாரா கிட்ட 1 இன்னிங்ஸ்ல 1 முறை விக்கெட் வந்திருக்காரு. 5 பாலுக்கு 9 ரன் வரை அடிச்சிருக்காருங்க. அடுத்ததா சாஹோப்பை பொறுத்த வரைக்கும் ஹர்திக் பாண்டியாட்ட 7 இன்னிங்ஸ்ல 2 முறை விக்கெட் வந்திருக்காரு. 74 பாலுக்கு 41 ரன் வந்து அடிச்சிருக்காருங்க. பும்ரா கிட்ட 1 இன்னிங்ஸ்ல 2 முறை விக்கெட் வந்திருக்காரு. 20 பாலுக்கு 8 ரன் தான் வந்து அடிச்சிருக்காரு. முகமது நபி கிட்ட 12 இன்னிங்ஸ்ல 3 முறை விக்கெட் இழந்திருக்காரு. ஷெப்பர்டு கிட்ட 4 இன்னிங்ஸ்ல 1 முறை வந்து விக்கெட் இழந்திருக்காருங்க. இதுல மோஸ்ட்லி பும்ரா அண்ட் ஷாய் ஹோப்புக்கு ஒரு பேட்டில் இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இப்ப அடுத்ததா ரோஹித் சர்மா பொறுத்த வரைக்கும் அக்சர் பட்டேல் கிட்ட 69 பாலுக்கு 63 ரன் வந்து அடிச்சிருக்காரு. 10 இன்னிங்ஸ்ல 3 முறை வந்து விக்கெட் இழந்திருக்காருங்க. குல்தீப் யாதவ் கிட்ட 6 இன்னிங்ஸ்ல 1 முறை விக்கெட் இழந்திருக்காரு. கலீல் அகமது கிட்ட 4 இன்னிங்ஸ்ல 1 முறை வந்து விக்கெட் இழந்திருக்காருங்க. நூட்ரஸ் கிட்ட 7 இன்னிங்ஸ்ல 2 முறை வந்து விக்கெட் இழந்திருக்காரு. இதுல வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி கலீல் அகமது அண்ட் அக்சர் பட்டேல் அண்ட் ரோஹித் சர்மா இவங்களுக்கு இடையில ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. இஷான் கிஷானை பொறுத்த வரைக்கும் அக்சர் பட்டேல்கிட்ட 10 இன்னிங்ஸ்ல 1 முறை வந்து விக்கெட் இழந்திருக்காரு. 56 பாலுக்கு 84 ரன் வந்து அடிச்சிருக்காருங்க. குல்தீப் யாதவ் கிட்ட 4 இன்னிங்ஸ்ல 2 முறை விக்கெட் இழந்திருக்காரு. 25 பாலுக்கு 46 ரன் வந்து அடிச்சிருக்காரு. நூட்ரஸ் பொறுத்த வரைக்கும் 13 இன்னிங்ஸ்ல 2 முறை வந்து விக்கெட் இழந்திருக்காரு. 79 பாலுக்கு 112 ரன் வரையும் அடிச்சிருக்காருங்க. ஓகே, இப்ப அடுத்ததா சூரியகுமார் யாதவ் பொறுத்த வரைக்கும் அக்சர் பட்டேல்கிட்ட 10 இன்னிங்ஸ்ல 1 முறை வந்து விக்கெட் இழந்திருக்காரு. முகேஷ் குமார்கிட்ட 1 இன்னிங்ஸ்ல 1 முறை வந்து விக்கெட் இழந்திருக்காரு. கலீல் அகமதை பொறுத்த வரைக்கும் 1 இன்னிங்ஸ்ல 1 முறை விக்கெட் இழந்திருக்காரு. நூட்ரஸும் 1 இன்னிங்ஸ்ல 1 முறை விக்கெட் இழந்திருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா கலீல் அகமதுகிட்ட 1 இன்னிங்ஸ்ல 1 முறை விக்கெட் இழந்திருக்காரு. பட் 5 பாலுக்கு வந்து பாத்தீங்கன்னா 8 ரன் வந்து அடிச்சிருக்காரு. இதுல முகேஷ் குமார்கிட்ட 1 பாலுக்கு 2 எதுவும் எடுக்கலைங்க. மோஸ்ட்லி இவங்க 2 பேருக்கு இடையில பேட்டில் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. அதாவது முகேஷ் குமார் அண்ட் கலீல் அகமது, சூரியகுமார் இடையில ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்புகள் இருக்குங்க. அடுத்தது ஹர்திக் பாண்டியா பொறுத்த வரைக்கும் அக்சர் பட்டேல்கிட்ட 6 இன்னிங்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 1 முறை விக்கெட் இழந்திருக்காரு. 36 பாலுக்கு 36 ரன் தான் பால் அப்படிங்கிற ரன் தான் கணக்கு வந்து எடுத்திருக்காரு. இதை கலீல் அகமதை பொறுத்த வரைக்கும் 5 இன்னிங்ஸ்ல 3 முறை விக்கெட் எடுத்திருக்காரு. நூட்ரஸ் 9 இன்னிங்ஸ்ல 2 முறை வந்து விக்கெட் எடுத்திருக்காருங்க. மோஸ்ட்லி கலீல் அகமது அண்ட் ஹர்திக் பாண்டியா இல்லது அக்சர் பட்டேல் ஆர் ஹர்திக் பாண்டியா இவங்களுக்கு இடையில ஒரு பேட்டில் இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, இப்ப 2 டீமோட பிளேயர் ஸ்டாட்ஸையும் பார்த்துட்டோம், பிளேயர் பேட்டிலும் பார்த்துட்டோம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்மால் லீக்ல ட்ரை பண்ணும்போது யாரை கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுக்கலாம், இல்ல கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணும்போது யாரை கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுக்கலாம் அப்படிங்கிறத வந்து டீட்டெயிலா பார்க்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா இஷான் கிஷான், சூரியகுமார் யாதவ் அண்ட் ரிஷப் பந்த் இவங்க 3 பேரும் பாத்தீங்கன்னா ஸ்மால் லீக்ல நீங்க ட்ரை பண்றீங்க அப்படிங்கும் போது கேப்டன் அல்லது வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. இல்ல அதே நான் ரிஸ்கா ட்ரை பண்றேன், எனக்கு கிராண்ட் லீக்ல ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் சொல்லுங்கன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா கிராண்ட் லீக்ல நீங்க ட்ரை பண்றங்கும் போது ரிஸ்கா இவங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அக்சர் பட்டேல் அண்ட் ஜாக் பிரசன் மர்காம், ரோஹித் சர்மா அண்ட் ஹர்திக் பாண்டியா இவங்க 4 பேர் வந்து பாத்தீங்கன்னா ரிஸ்கா நீங்க கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணும் போது கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோக்களை பத்தி ஏதாவது கருத்துக்கள் இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.